everyone, I'm Lakshmi from AXN Infotech. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா reorder alert with PO பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ reorder alert அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலா நம்மளோட டிஃபால்ட் டேலியில reorder யூஸ் பண்ணிருப்போம். பட் இந்த ஆடனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட டேலிக்குள்ள இருந்து நம்ம reorder போட்டோம் அப்படின்னா அந்த reorderக்கான எல்லா டீடைல்ஸுமே எடுத்துக்கலாம். லைக் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம், லைக் ஒரு 6 months முன்னாடி நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கோம், ஒரு 1 month பிஃபோர் எவ்வளோ இந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிருக்கோம், இதுக்கான ஷார்ட் ஃபால் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆட்-ஆன் மூலமா நீங்க இருக்கிற ரீஆர்டர் ஸ்கிரீன்ல இருந்தே உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டரையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆட்-ஆனோட ஸ்பெஷலைசேஷன். இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆட்-ஆனை நான் லோட் பண்ணிட்டு தென் என்னோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு எவ்வளோ ஆர்டர் போடணும், எவ்வளோ மினிமம் குவான்டிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுமே செட் பண்ணியிருக்கேன். லைக் பேட்டரிக்கு செட் பண்ணியிருக்கேன், இயர்ஃபோனுக்கு, டிஸ்பிளேக்கு, மொபைல்ஸ்க்கு, இதுக்கு எல்லாமே நான் இவ்வளோ ரீஆர்டர் குவான்டிட்டி, மினிமம் ரீஆர்டர் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் ஒரு பில் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வவுச்சர் போயாச்சு. வவுச்சர் போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு சேல் ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. அந்த சேல் ஆர்டர் ஆர் சேல்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சேல்ஸ் போடுறேன், ஏ அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கு நான் வந்து சேல்ஸ் போடுறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா பேட்டரி எடுத்துக்கலாம். ஸோ எந்த குடோன்லேருந்து வரணும், எவ்வளோ குவான்டிட்டிஸ் நான் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீஆர்டரோட வார்னிங் வந்துடும். ரீஆர்டர் குவான்டிட்டி கிராஸ்டு 10 numbers, இந்த மாதிரி எனக்கு குவான்டிட்டியோட வார்னிங் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஆட்-ஆனோட ஸ்பெஷலைசேஷன். ஸோ இது எப்படி வருது அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்பிளேலேயே வந்து ரீஆர்டர் ரிப்போர்ட் அண்ட் ரீஆர்டர் ஆல்டர்னு இருக்கு. ரீஆர்டர் ரிப்போர்ட்குள்ளே போனோம்னா பேட்டரி அப்படிங்கிற ப்ராடக்ட் எனக்கு வந்து 6 months வந்து 7 numbers சேல் ஆயிருக்கு, லாஸ்ட் மந்த் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, கரண்ட் மந்த் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்ற போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, அவைலபிள் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, நான் எவ்வளோ ரீஆர்டர் போட்டேன், அதில் எனக்கு எவ்வளோ ஷார்ட் ஃபால், எவ்வளோ மினிமம் ரீஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டோட்டல் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். நான் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு ரீஆர்டர் போட்டிருக்கணும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகிடும். இது நம்மளுக்கு டிஃபால்ட் டேலிலேயே வரும். என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஃபால்ட் டேலியில் வரும்னா, இந்த க்ளோசிங்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், பெண்டிங், இதெல்லாமே தான் வரும். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மந்தோட சேல் குவான்டிட்டி எவ்வளோ, கரண்ட் மந்த் சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ, 6 months சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ, இதெல்லாமே நம்மளோட டிஃபால்ட் டேலியில் வராது. இந்த ஆட்-ஆன் போட்டால் தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி நீங்கள் டிஃபால்ட் டேலியில் ஆர்டர் நம்மளோட ரீஆர்டர் போட்டு போய் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ரீஆர்டர் போட்டு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்தந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன்ல இருந்தே நீங்கள் பிஓ ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சைட்லேயே கிரியேட் பிஓன்னு இருக்கு இல்லைங்களா, கொடுத்தீங்கன்னா இங்கே இருந்தே நீங்கள் உங்களோட ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டரை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இந்த ஆட்-ஆனோட ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஆட்-ஆன்ல வர ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீஆர்டர் ஆல்டர். ஒரு ஆப்ஷனா போய் நீங்க வந்து ஆர்டர் போட்டதை ஆல்டர் பண்ணணுன்ற நீட் இல்லை. டோட்டலா இங்க எது நீங்க ஆல்டர் பண்ணணுமோ இந்த ஸ்கிரீன்ல இருந்தே பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஆட்-ஆனோட ஸ்பெஷலைசேஷன். ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்-ஆனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட AXN டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.